வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ கொஷின்ஸில் கேட்குற ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் இது, வாட் இஸ் த லென்த் ஆஃப் அரே இஃப் டெலிட் ஒன் எலமெண்ட். இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை டெலீட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, எந்த ஆப்ரேட்டர் டெலீட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிட்டா இதோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது நீங்கள் ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணலான்னா டெலீட், நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் எப்படி டெலீட் பண்ணுவீங்களோ அப்படியே டெலீட் பண்ணிக்கலாம். நம்ஸில் வந்து நான் இப்போ வந்து இந்த 3 டெலீட் பண்ணிட்டேன். அப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன 0 1 2. இதை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இதோட லென்த் வந்து என்னவா இருக்கும், கன்சோல் டாட் லாக். ஓகேவா, இந்த நம்ஸோட லென்த்து வந்து எனக்கு என்னவா இருக்கும். ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4ன்னு இருக்கும். எப்படி அதான் இது டெலீட் ஆகிடுச்சு. சார் டெலீட் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லாக் பண்ணி நம்ஸ் போட்டு டெலீட் ஆகிருக்கே, அப்பயே 4ன்னு வருது அப்படின்னா டெலீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோன்னா, டெலீட் வந்து அக்கார்டிங் டு அரேவை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எம்டியை ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா, ரிமூவ் பண்ணிவிட்ட வேல்யூவை எம்டியை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு எம்டியை ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லென்த் வந்து குறையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கோடிங்கில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இஷ்யூ. ஸோ நீங்கள் இந்த டெலீட் அப்படின்றத அரேக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வேணாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஸ்லைஸ் இல்லைனா ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆகும், உங்களுக்கு அரேலேருந்து ரிமூவ் ஆகாது. அதுக்கு பதிலாக எம்டி வந்து உங்களுக்கு லென்த்தும் கரெக்டாக இருக்கும்.